Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது +2 Unit 2 Prose. A Nice Cup of Tea was written by George Orwell. Before going to the lesson, நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த வெரைட்டிஸ் ஆஃப் டீ யூ ஹாவ் டேஸ்டட்? நீங்கள் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டீ டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டீஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஹெர்பல் டீ, ஐஸ் டீ, லெமன் டீ, க்ரீன் டீ, பிளாக் டீ அண்ட் ஆல்சோ டீ வித் மில்க். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டீயில் நீங்கள் என்னெல்லாம் குடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம டிக் பண்ணணும். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம டீ பேக்கெட் எடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த பேக்கெட் என்ன ப்ராசஸில் நம்ம வீட்டுக்கு வருதுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஆர் செலக்டிங் த லீவ்ஸ் அண்ட் ப்ளக்கிங். ஒரு நல்ல இலையை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணி பறிக்கிறாங்க. ஸோ அந்த லீவ்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு உலர வைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வாஸ் கோயிங் டு த ஃபேக்ட்ரிஸ். ஸோ அந்த ஃபேக்ட்ரிஸில் தான் நமக்கு இந்த மாதிரி பேக்கெட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீடுகளுக்கு அனுப்புகிறாங்க. So move on to the lesson now. First paragraph பாருங்க. If you look up tea in the first cookery book that comes to hand you, you will probably find that it is unmentioned, or at most you will find a new lines of sketchy instruction which give no ruling on several of the most important points. ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஆர்வல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கரி புக்ஸ், அதாவது நம்ம சமையல் புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சமையல் புக்ஸில் நீ ஹவு டு ப்ரிப்பேர் டீ அப்படின்னு நீ சர்ச் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. ஸோ சப்போஸ் நீ அப்படியும் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு ஒரு சில மேலோட்டமாக தான் நமக்கு அவங்க டீட்டெயில்ஸ் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேராகிராஃப். திஸ் இஸ் curious not only because tea is one of the mainstays of civilization in this country as well as in Australia and New Zealand, but because the best manner of making it is the subject of violent disputes. செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்யூரியஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ அப்படிங்கிறது நம்மளுடைய நாகரிகத்தோட அடிப்படையில் தான் இருக்குது. அது போக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அந்த நாடுகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, அதாவது நாகரிகமாக இருக்குது. அதை எப்படி ஒரு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வென் I look through my own recipe for the first perfect cup of tea, I find no fewer than 11 outstanding points. On perhaps 2 of them there would be pretty general agreement, but at least 4 others are actually controversial. Here are my own 11 rules, every one of which I regard as golden. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பர்ஃபெக்டான டீயை ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 பாயிண்ட்ஸுக்கும் கம்மியாக தான் நமக்கு ஹவு டு ப்ரிப்பேர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அது ஒரு ப்ராப்பராக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு குறைஞ்சது ஒரு 4 பாயிண்ட்டை மட்டுமாச்சும் முன்னும் பின்னும் முரண்பாடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே எனக்கு நான் ஒரு 11 பாயிண்ட்ஸை நானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆர்வலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ண ஒவ்வொரு ரூல்ஸுமே அவருக்கு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஓகே, மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒன் ஷுட் யூஸ் இந்தியன் ஆர் சிலோனிசன் டீ. China tea has virtues which are not to be despised. Nowadays, it is economical and one can drink it without milk, but there is not much stimulation in it. One does not feel wiser, braver, or more optimistic after drinking it. Anyone who has used that comforting phrase, a nice cup of tea, invariably means Indian tea. So first of all, என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first we have to take a Indian or Ceylonese tea. Ceylon tea இல்லைனா இந்தியன் டீயை நம்ம
ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அதுக்காக சைனா டீயில் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேவலமாக சொல்லக்கூடாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா டீயை வந்து வி கேன் ட்ரிங்க் வித்தவுட் மில்க். ஆனால் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை குடிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷும் நமக்கு கிடைக்காது. அது போக குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஃபீல் பண்ண மாட்டோம், ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர், பிரேவர் ஆர் மோர் ஆப்டமிஸ்டிக். ஒரு நேர்மறை எண்ணங்களோ இல்லை ஒரு தைரியசாலியாகவோ ஒரு அறிஞராகவோ நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியாது. அட்லாஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னாலே அது என்னது, இட் இஸ் எ இந்தியன் டீ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேராகிராஃப். செகண்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ், தட் இஸ் இன் அ டீ பாட். டீ அவுட் ஆஃப் அன் urn is always tasteless, while army tea made in a cauldron taste of grease and whitewash. ஆக்சுவலாக அது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் வந்து டீ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போவுமே ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸ்மால் குவான்டிட்டி, ஒரு சின்ன குறைந்த அளவில் தான் வந்து ஒரு டீ பாத்திரத்தில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாலின்னு சொல்லுவாங்க ஏர்ன், அதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அது வந்து ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, ஆர்மி டீ, ஆர்மியில் இருக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுற டீ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் என்ன கால்ட்ரன், அந்த பெரிய பாத்திரம் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் பசையோடு இருக்கும். அதோட டேஸ்ட் வந்து ஒயிட் வாஷ், வெள்ளடிக்கிற சுண்ணாம்பு டேஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராரு ஆர்வெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ ஷுட் பி மேட் பை சைனா ஆர் earthenware, அதாவது களிமண்ணால் பாத்திரத்தாலேயோ இல்லைன்னா சைனா பாத்திரத்துலையும் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் inferior tea and enamel pots are worse. Though curiously enough, a bit of a teapot is not so bad. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற டீ வந்து ஒன்று வந்து மண்பானை, அப்படி இல்லைன்னா வந்து களிமண் சொல்கிறோம் இல்லையா, களிமண்ணால் செய்யப்பட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா சீனா மண்ணில் வந்து செஞ்சதாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் ஆர் பிரிட்டானியா சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் அந்த பாத்திரங்களில் ப்ரிப்பேர் பண்ணுற டீ வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் ஒன் கொடுத்துருக்காங்க இல்லையா, பியூட்டர் டீபாட். அந்த பியூட்டர் டீபாட் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா பீங்கான் பாத்திரம். ஸோ ஆனால் கம்பேர் பண்ணுறாரு, பீங்கான் பாத்திரத்தில் டீ வந்து எப்படி இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணாங்க இல்லையா, அதாவது பிரிட்டானியா அண்ட் சில்வர், அதுதான் ரொம்ப மோசமாக இருக்கும். அது கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூவ் ஆன் டு த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். தேர்ட் பாயிண்ட் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து டீயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த்லி த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற டீ வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் குடிக்கிறதுக்கு. ஃபார் அ பாட் ஹோல்டிங் எ குவாட், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு த பிரிம், விளிம்பு வரைக்கும் நம்ம காஃபியை வச்சோ டீயை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ஹீப்டு டீஸ்பூன்ஸ் would be able to write. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற டீ வந்து எப்படி இருக்கணும், 6 ஹீப்டு ஸ்பூன்ஸ், ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லையா, நம்ம அதை நிறச்சி போடுவோம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் 6 ஸ்பூன் வந்து நம்ம நிறச்சி போடணும். அப்போ தான் வந்து டீ வந்து எப்படி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இன்னொன்று சொல்கிறார் ஆர்வல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அ டைம் ஆஃப் ரேஷனிங் இட் இஸ் நாட் அன் ஐடியா தட் கேன் பி ரியலைஸ்ட் ஆன் எவ்ரி டே ஆஃப் த வீக். அதாவது இந்த மாதிரி 6 ஹீப்டு ஸ்பூன்ஸை ஒவ்வொரு நேரமும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது டீ நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து கட்டுப்படி ஆகலைன்னா சொல்கிறாங்களா, ஸோ அது வந்து கட்டுப்படி ஆகாது தான். அதனால் இது வந்து ஒரு நல்ல ஐடியா இல்லை தான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் ஐ மெயின்டைன் தட் 1 strong cup of tea is better than 20 weak ஒன்ஸ். நம்ம வந்து 20 வாரத்துக்கு டெய்லி ஸ்ட்ராங் இல்லாமல் குடிக்கிறதோட ஒரே தடவை ஒரு ஸ்ட்ராங்கான டீயை குடிக்கிறது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பட் லைக் இட் a little stronger in each year that passes, a fact which is recognized in the extra ration issued to old age pensioners. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா,
ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ஸ்ட்ராங்காக குடிக்கிறத தான் டீ லவ்வர்ஸுமே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரூத்தை வந்து இந்த பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம், நான் வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபிஃப்த்லி த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன் டு த பாட். அந்த டீயை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பானைக்குள்ளே தான் போடணும். நோ ஸ்ட்ரெயினர்ஸ். இடையில வந்து இந்த ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரெயினர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. முஸ்லிம் பேக்ஸ் ஆர் அதர் டிவைசஸ் எதையுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த டீ டஸ்ட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். அந்த டீ டஸ்ட்டை என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருளை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணியோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து கம்மியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இன் சம் கண்ட்ரீஸ் டீ பாட்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் little dazzling box under the spot to the catch the stray leaves. சில கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீயை வந்து லாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அது வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியே வச்சுருப்பாங்களாம் அந்த ஃபில்டர்ஸை வந்து. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது வந்து எப்படி இருக்காது, ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. சரியா? இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒன் கேன் swallow tea leaves in considerable quantities without ill effect, and if the tea is not loose in the pot it never infuses properly. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருந்தால் கூட சில டீ டஸ்ட்டு வந்து நம்ம வந்து குடிக்கலாம், அது வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீ பாட்டில் வந்து டீ டஸ்ட்டை வந்து ஒரு லூஸாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீ வந்து சரியாக ப்ரிப்பேர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மூவ் ஆன் டு த சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்லி ஒன் ஷுட் டேக் த டீ பாட் to the kettle and not the other way about. The water should be actually boiled at the moment of impact, which means that one should keep it on the flame while one pours. Some people add that one should only use water that has been freshly. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th பாயிண்டில் வந்து ஸோ டீ பாட்டில் வந்து அந்த பாயில் ஆகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அது வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து வாட்டர் வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். ட்ரூலி இட் ஷுட் பி பாயிலிங், கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, ஒருத்தர் வந்து தண்ணி ஊற்றும் போது அதை எரியிற நெருப்பு மீது வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டரை யூஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். சரியா? ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டரை வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து அது எந்த டிஃப்ரென்ஸுமே நமக்கு வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, பட் ஐ ஹாவ் நெவர் நோட்டிஸ் தட் இட் மேக்ஸ் எனி டிஃப்ரென்ஸ். அதனால் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ 7thly, after making the tea, one should stir it or better give the pot a good shake afterwards, allowing the leaves to settle. 7th பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீயை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் டு ஸ்டிர் இட், உடனே நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லா கலக்கி விடணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் பெட்டர் கிவ் த பாட் எ குட் ஷேக், அதாவது இந்த பாத்திரத்தையே நம்ம கையில் தூக்கி ஒரு சுற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து சுற்றணும். ஆஃப்டர்வர்ட்ஸ் லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா, அந்த லீவ்ஸ் வந்து கீழே செட்டில் ஆகணும். அந்த டீ லீவ்ஸ் வந்து கீழே படியும் இல்லையா, அந்த மாதிரி லாஸ்ட்டாக படிய வைக்கணும். அதுதான் 7th பாயிண்ட். ஸோ 8th பாயிண்ட், 8thly, one should drink out a good breakfast cup, that is the cylindrical type of cup, not the flat shallow type. The breakfast cup holds more, and with the other kind one's tea is always half cold before one has well started on it. Next 8th பாயிண்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த டீயை வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் டீ கப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் குடிக்கணும். அந்த கப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் பி ஃப்ளாட் அண்ட் ஆழம் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடாது. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கணும். ஸோ வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் கப்பில் வந்து அப்போ தான் அந்த டீ வந்து நிறையா வந்து ஹோல்டு நிறையா தேங்கும் அதில். ஸோ அதுக்காக அந்த பெரிய சைஸாக இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து குடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி என்ன ஆகிடும்,
ஜில்லாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ஸோ எந்த மாதிரியெல்லாம் கப்பு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நைன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஷுட் pour the cream of the milk before using it for tea. Milk that is too creamy always gives the tea a sticky taste. நைன்த் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டீயை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற க்ரீம், அதாவது பாலாடையை சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ பாலாடை வந்து இல்லாத மாதிரி அந்த பாலை வந்து நம்ம வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா அந்த க்ரீமி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இட் வில் கிவ்ஸ் எ ஸ்டிக்கி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டென்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஷுட் pour tea into the cup first. This is one of the most controversial point of all. Indeed, in every family in Britain, there are probably two schools of thought on the subject. The milk first school can bring forward some fairly strong arguments, but I maintain that my own argument is unanswerable. This is that by putting the tea in first and the stirring as one pours, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if does it the other way round. ஸோ 10th பாயிண்ட்ல வந்து என்ன சொல்ல வராரு ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீயை வந்து என்ன பண்ணணும், கப்பில் வந்து ஊற்றணும். ஓகே, ஸோ இதில் வந்து நிறையா கான்ட்ரோவர்சியல் வந்து இருந்துச்சு. கான்ட்ரோவர்சியல்னால் முன்பின் முரணாக பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டனில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியிலுமே இதை வந்து ஒரு ரியாலிட்டிக்கு, அதாவது என்ன சொல்கிறது, எப்போவுமே இயல்பாக செய்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, பாலை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றணும் சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டிகாஷனுக்குள்ளே பாலை ஊற்றணும், பாலுக்குள்ளே டிகாஷன் ஊற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது இன்னமும் எனக்கும் ஒரு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து சொல்கிறார். ஸோ என்னாலுமே என்ன பண்ண முடியாது, இட் வாஸ் அன்ஆன்சரபிள் எனக்கு இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மில்கை வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில பேர் மில்கை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து என்னால் அன்ஆன்சரபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, move on to the last point. Lastly, tea, unless one is drinking in the Russian style, should be drunk without sugar. I know very well that I am in a minority here. But still, how can you call yourself a true lover if you destroy the flavor of your tea by putting the sugar in it? It would be equally reasonable to put in pepper or salt. If you sweeten it, you are no longer tasting the tea, you are merely tasting the sugar. You could make a very similar drink by dissolving sugar in plain hot water. ஸோ லாஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் 11th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ரஷ்யன் ஸ்டைலில் வந்து இது குடிக்கலை அப்படின்னா வந்து சுகர் இல்லாமல் தான் குடிக்கணும். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைனாரிட்டி ரேஞ்சில் தான் இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னமும் டீயில் வந்து சுகரை வந்து நான் ஆட் பண்ணுறது கிடையாது. சப்போஸ் நம்ம சுகரை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் டேஸ்டிங் த சுகர் ஒன்லி. நம்ம டீயோட டேஸ்ட்டை வந்து எப்படி டேஸ்ட் பண்ண முடியும், சுகரோட டேஸ்ட்டை தானே நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ யூ கேன் ஆட் அ சால்ட் ஆர் பெப்பரும் சால்ட்டையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ யூ கேன் மேக் இட் எ வெரி சிமிலர் ட்ரிங்க். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, பேசாமல் நீங்கள் வந்து சுகரை வந்து ஒரு பிளெயின் ஹாட் வாட்டரில் பேசாமல் கரைச்சி நீங்கள் குடித்தாலும் நீங்கள் சுகரோட டேஸ்ட்டை வந்து பார்த்துக்கலாம். இல்லை டீயோட டேஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ ரியல் லவர்ஸ் அப்படின்னாலே என்ன பண்ணணும், வெறும் டீயை தான் நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் paragraph, some people would answer that they do not like tea in itself, that they only drink it in order to be warmed and stimulated, and they need sugar to take the taste away. In those misguided people, I would say, try drinking tea without sugar for say a fortnight, and it very unlikely that you will ever want to add your tea
ஸ்வீட்டனிங் இட் அகைன். நெக்ஸ்ட்டு ஏதாவது என்ன பார்த்தீங்கன்னா, சில பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டீயே பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த டீயை வந்து எதுக்காக வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒரு ஸ்டிமுலேட் சுறுசுறுப்பாக்குவதற்காகவும் தான் அவங்க வந்து அதை குடிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம சுகரை வந்து சேர்க்கும் போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மிஸ்கைடட் பீப்புளாக இருக்காங்க. ஸோ தவறான வழிகாட்டுதலாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீயை வந்து சுகர் இல்லாமல் ஒரு ஃபோர்ட்நைட், அதாவது ஃபோர்ட்நைட் அப்படிங்கிறது வந்து 15 டேஸ், ஒரு 15 டேஸ் வந்து நீங்கள் இதை வந்து குடிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன நினைப்பீங்க, நம்ம பேசாமல் இத்தனை நாள் சுகர் இல்லாமலே நம்ம ட்ரிங்க் பண்ணியிருக்கலாமா, அதுதான் டேஸ்டி அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. So move on to the last paragraph. There are not the only controversial points to arise in the connection with tea drinking, but they are sufficient to show how subtilized the whole business has become. There is also a mysterious social etiquette surrounding the teapot, and much might be written about the subsidiary uses of tea leaves, such as telling fortunes, predicting the arrival of visitors, feeding rabbits, healing burns, and sweeping the carpet. It is worth paying attention to such details as warming the point and using water that is really boiling, so as to make quite sure of running out of one's ration the 20 good strong cups of that 2 ounce properly handled or to represent. லாஸ்ட்டாக அந்த பேராகிராஃபில் சார் ஆர்வெல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டீ குடிக்கிறதுக்கு வந்து நிறையா கான்ட்ரோவர்ஷியல்ஸ் வந்து இருந்தாலும் முழுசாக நம்ம பார்க்கும்போது வந்து புரிஞ்சு கொள்ள முடியாத மாதிரி தான் இருக்குது நம்ம இந்த சொசைட்டியில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ பாத்திரத்தை வந்து சுற்றுலையும் எதுவும் இல்லாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். அது போக வந்து நம்ம டீ 12 ஹீப்டு ஸ்பூன்ஸ்னு சொன்னோன்னே அந்த 6 ஹீப்டு ஸ்பூன்ஸ் வந்து போடணும். ஸோ இதெல்லாமே சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நிறையா ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கன்னா நான் நிறைய டீ ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே நம்மளால் வந்து கவனமாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று என்னென்னா, அந்த பாத்திரத்தை வந்து சூடுபடுத்துறது இதெல்லாமே நம்ம ஒன்று பார்த்து வந்து செய்ய முடியாது தான். ஆனால் லாஸ்ட்டில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோஸை வந்து முடிக்கிறார். ஓகே.